ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு தேவரீர் தந்திருக்கிறதான இந்த புதிய மாதத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எல்லா பாதுகாப்பையும் தந்து ஜீவனோடு கூட உடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் உடைய நாமத்தினால் கூடும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. எங்களுக்கு முன் ஆண்டவர் தந்திருக்கிறதான வைத்திருக்கிறதான இந்த மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன் காணப்படுகிற நாங்கள் ஓடுகிற பாதையை கர்த்தாவின் அறிந்திருக்கிறீர், அதையெல்லாம் செவைப்படுத்தி கொடுங்க. அதில் காணப்படுற எல்லா தடையிலையும் கர்த்தர் எடுத்து போடுங்க. வெற்றியாய் எங்களுடைய ஓட்டத்தை முடித்து இந்த மாதத்தினுடைய கடைசியில வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நாங்கள் ஒரு விசை கூட திரும்பவும் கர்த்தருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க உதவி செய்யுங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, கர்த்தர் நான் ஸ்தோத்தரிக்கும்படி எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 103வது சங்கீதத்திலே ஆண்டவரே சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் எங்களை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது எங்களுடைய உள்ளான ஆழமே சொல்லும், கர்த்தர் ரட்சிப்பை தந்தார், நித்திய ஜீவனை எனக்கு தந்தார் என்று சொல்லி ஆண்டவரை இந்த நாட்களிலே உணர்வுள்ள ஜனங்களாக இந்த மாதம் முழுவதும் நாங்கள் காணப்பட்டு ஆண்டவரை இதை தியானித்து பார்க்க எங்களுடைய வாழ்க்கையில எஞ்சி இருக்கிற காலத்துல, நாட்கள்ல, வருஷங்களில இவை பிரயோஜனம் உள்ளதாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புதிய மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேத வசனத்தை நாம் எடுத்து இந்த நாளிலே நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய 2வது பகுதி. சங்கீதம் 103 2வது வசனத்தினுடைய 2வது பகுதி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆங்கிலத்துல forget not all his benefits அப்படி இருக்கு. அப்ப இந்த செய்தியினுடைய தலைப்பு நான் அவரை ஸ்தோத்தரிக்கும்படி கர்த்தராகிய இந்த தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று யோசிக்கும் போது அதை நம்மளால எண்ணவே முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. நம்ம பாடினோம்லவா, நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளை எல்லாம் அவர் செய்ததான எல்லா நன்மைகளையும் நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி பாடினோம். உண்மையா நினைத்து பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதனால என் ஆத்துமாவை அழிவிலிருந்து என்ன ஒரு பாயிண்ட்னா, இங்க நிறைய விஷயங்களை அவர் பேசல. நீங்க 103வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஆத்மாவோடு கூட பேசுகிற அந்த மனுஷன் அவர் சொல்லுகிறதான காரியம் நிறைய, ஆண்டவர் எனக்கு இது பண்ணார் அது பண்ணார் என்று சொல்லுகிறதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் அந்த இடத்துல அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அது என்னன்னு தான் நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். he discussed only one point. அது என்ன அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமாவை அழிவிலிருந்து மீட்டு நித்திய ஜீவனை தந்தார். இதன் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அப்படின்னு சொன்னா நமக்கு பாவ மன்னிப்பை தந்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய ஆத்துமா பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இருந்தது, சிக்கா காணப்பட்டுச்சு, தேவ சமூகத்திலே பிரவேசிக்க முடியாத நிலையிலே இருந்தது, அதாவது அது அழிவை நோக்கி போய் கொண்டிருந்தது என்று அர்த்தம். அப்ப அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படின்னு சொன்னா பாவ மன்னிப்பை தந்தார், பாவ தோஷத்திலிருந்து நமக்கு விடுதலையை தந்தார், ஆத்துமாவை காத்தார் என்று அர்த்தம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அப்படின்னு சொன்னா நாம எப்படி பார்ப்போம்? ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு சம்பவங்களிலும் நமக்கு உண்டாகிறதான அந்த ஆபத்துகளிலிருந்து தப்புவித்தார் என்று பார்ப்போம். இது அதை குறிக்கவில்லை. அதையும் கடந்து நம்முடைய ஆத்துமாவை, நரகத்திலே அழிய வேண்டிய ஆத்துமாவை அவர் மீட்டார் என்பதை குறிக்கிறது. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், சாட்டிஸ்ஃபை பண்றாராம். என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்குது? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக இது உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஜீவிக்கிறதான நிலையை குறித்து பேசுகிறார். ஒரு பாடலை கூட நம்ம பாடினோம், கடைசியாக பாடின பாடல், என்னை முற்றும் ஒப்புவித்தேனே அப்படி சொல்லி கொண்டு வரும்பொழுது, எப்படியும் உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே
அப்படி பாடணும். எப்படியாவது உம்முடைய வருகையிலே நீர் என்ன பண்ணணும், சேர்க்கணும் அப்படின்னு பாடணும். ஆனா இவர் கற்றுக் கொடுக்கிறதான காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறது. அவர் என்னை அப்படி சேர்த்தபடினால், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிபடினாலே, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து, என்னுடைய பிராணனை, ஆத்துமாவை அவர் சுத்திகரித்து, என்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டபடினாலே என் வயது திரும்ப. அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு கழுகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மரிக்கிற தருவாயில அது திரும்பவும் எப்படி ஜீவனை பெற்று எழும்புகிறது என்கிறதான காரியத்தை நீங்க அறிந்திருப்பீங்கல்ல. அதை வைத்துதான் இந்த காரியம் சொல்லப்படுது. கழுகை போல திரும்பவும் வயது ஆகிறது அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் கழுகுக்கு சமானமாய். அப்ப நிச்சயமாக இது உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் குறிக்கிறதான ஒரு காரியம். அப்ப எப்படியும் உன் வருகையிலே ஏழை எண்ணெய் சேர்த்திருமே அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் இந்த ஆண்டவரிடத்துல தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறதான ஒரு காரியமா இருக்கு. எப்படியாவது சேர்த்துருங்க. அவர் சேர்க்கிறதற்கு என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணாரு, அவர் செய்து முடித்தபடினாலே துவக்கமே எப்படிதான் காணப்படுது, ஆத்மாவே நீ இதை மறந்துட்ட, நீ என்ன பண்ண, அவர் செய்த உபகாரங்கள் எல்லாம் மறவாத, ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவுக்கு நம்முடைய ரட்சிப்பை குறித்து நினைவுபடுத்துகிறதான ஒரு காரியமாக தான் பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை அவர் ஆரம்பிக்கிறார். சரி, எப்படி எனக்கு ஜீவனை தந்தார், ஏன் எனக்கு நித்திய ஜீவனை தந்தார் என்று சிந்திக்கிறதான மனிதனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எப்படி என்னை ரட்சித்தார், என் ஆத்மாவை ரட்சித்தார், என்ன செய்து என்னுடைய ஆத்மாவை ரட்சித்தார் என்று கொஞ்சம் சிந்திக்கிறதான மனுஷன் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம சிந்திப்போமானால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை என்ன பண்ண முடியாது, நம்மளால துதிக்காம ஸ்தோத்திரிக்காம இருக்க முடியாது. அதே நேரத்துல சிந்தித்து உணராத எந்த ஒரு மனிதனாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றி செலுத்த முடியாது. சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களால நன்றி செலுத்தாம இருக்க முடியாது. அது எப்படி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, வாயில கிடையாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அதே மாதிரி ரட்சிப்பை குறித்து நம்ம சிந்திக்கல அப்படின்னு சொன்னா, கவலையற்று இருப்போமானால், அது ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்கல அப்படின்னு சொன்னா, நம்மால ஒருபோதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை உணர்ந்து என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை துதிக்க முடியாது. அதன்படியால் தான் அவர் ஆரம்பிக்கிறாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி யாரை பார்த்தோ கட்டளை கொடுக்கல, தன்னுடைய சொந்த ஆத்மாவை பார்த்து, தன்னை பார்த்து பேசிக்கொள்ளுகிறதான ஒரு காரியமாக அது இருக்கிறது. 6-8 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது எப்படி அவர் இந்த காரியத்தை செய்தார், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்ரவேலன் எப்படி காணப்பட்டான், எந்த நிலையிலே அவங்க காணப்பட்டாங்க அப்படின்னு நீங்க வரலாற்றை வாசிக்கும் பொழுது, வேதத்துல வாசிக்கும் போது அவர்கள் ஒடுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில எகிப்து தேசத்துக்குள்ளாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்தார். அவருடைய வழி என்ன அப்படின்றதை குறித்து, எப்படிய கிரியை என்னவாக இருக்கும், எப்படியாக இருக்க போகிறது என்பதையும் சொன்னார். அவருடைய கிரியைகளை எல்லாம் அவர்களுக்கு அவர் தெரியப்படுத்தினார், தன்னை குறித்தும் வெளிப்படுத்தினார். அவர் கிருபை உள்ளவர், உருக்கம் இரக்கம் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றதை அவர் வெளிப்படுத்தினார். எந்த விதத்திலே நாம ஒடுக்கப்பட்டிருந்தோம். இப்ப இது ரொம்ப சிம்பிளா நேரா பார்த்தா ஒரு அர்த்தத்தை, அவருடைய வரலாற்றிலிருந்து ஒரு காரியத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அப்ப நம்முடைய இண்டிவிஜுவலை, நம்முடைய ஆத்மாவை குறித்து பேசுகிற ஒரு காரியமா இருக்கிறபடினால எந்த விதத்துல நாம ஒடுக்கப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த விதத்துல கர்த்தர் நமக்கு நீதியையும் நியாயத்தையும் நமக்கு செய்தார் அப்படி சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒடுக்கப்பட்டு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில இருந்த பொழுது நம்ம ஒன்றும் ரட்சிக்கப்படலை இல்லையா? எல்லாரும் அப்படி கிடையாது இல்ல. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா மனிதருடைய ஆத்மாவும் ஒடுக்கப்பட்ட நிலையில்தான் காணப்பட்டது என்பது உண்மை. எப்படி அப்படின்னு சொன்னா, விழுந்ததான நிலையில காணப்படுறோம். அந்த ஆத்மா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நரகத்துல, அந்த தேவனிடத்துல, எந்த தேவனுக்கு விரோதமாய் நம்ம மனுக்குலம் பாவம் செய்ததோ அந்த தேவனாலே அழிக்கப்பட போகிறது. அப்ப பிசாசினாலே நம்ம ஒடுக்கப்பட்டிருந்தோம். அப்ப நம்மளை விடுதலை ஆக்கணும் அந்த ஆத்மாவை அப்படின்னு சொன்னா, அந்த தேவன் நமக்கு மன்னித்து இந்த காரியத்தை நமக்கு செய்யணும்.
அப்போ ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் தான் ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறதை அவன் அறிவான் என்று சொன்னால், தன்னுடைய ஆத்மா ஒடுக்கப்பட்ட நிலையில தன்னுடைய ஆத்மா அழிக்கப்படுகிறதற்கு பாத்திரமாய் காணப்படுகிறது என்கிற ஒரு உணர்வு, அதுதான் பாவ உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு விதத்துல சொல்லணும்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் பாவி, என்னுடைய நிலை இப்படிதான் முடிய போகிறது என்று தெரிந்தால்தான் அவனால தேவனிடத்துல உண்மையாக வர முடியும். நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தேவனிடத்துல வருகிறதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்துல ஒரு ஆத்துமா நெருங்கி வருகிறதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவ உணர்வடைந்து நான் பாவி, எனக்கு கிடைக்க போறதான தண்டனை இதுதான் அப்படின்னு தெளிவா தெரியும் போது அந்த ஆத்துமா அதற்கான வழியை தேடும். என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி தப்பலாம், யார் என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்குவாங்க, யார் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாங்க, யார் ஏற்றுக்கொள்வாங்கன்னா யாருக்கு விரோதமாக பாவம் செய்யப்பட்டதோ அவர் தான் நம்மளை என்ன பண்ணணும், மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அப்படி சொன்னா எல்லா மனிதர்களையும் தான் அது குறிக்குது. எல்லா மனிதர்களுடைய ஆத்மா ஒடுக்கப்பட்டதான ஒரு நிலையில் தான் காணப்பட்டது. அப்ப கர்த்தர் பாத்தீங்கன்னா தம்முடைய நீதியையும் நியாயத்தையும் என்ன பண்றாரு, அவர்களுக்கு வெளிப்படுத்துறார். தான் இதுல இருந்து ஜனங்களை ரட்சிக்கிறதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை கர்த்தர் என்ன பண்ணாரு, தம்முடைய ஊழியர்கள் மூலமா. இந்த இடத்துல அது மோசேயை குறிக்கிறது, அவர்களை நடத்தின மோசேயை குறிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வழி என்பதை கர்த்தர் என்ன பண்றாரு, மிக தெளிவாக அவர் தெரியப்படுத்தினார். அவர் யார் என்பதை தெரியப்படுத்தினார் என்பது 8வது வசனம் சொல்லுகிறது. அடுத்து 9, 10 வசனங்கள் நீங்க போய் வாசித்து பாருங்க. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் குறித்துதான ஒரு காரியத்தை எழுதுறார். அவர் என்ன கடிந்து கொண்டது இல்லையா, என்னை கடிந்து கொண்டது உண்டு. ஏன் நான் அப்படின்னு சொல்றேன்னா, இது எல்லாருமே அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப எழுதுகிறதான அந்த மனுஷன் தாவீதா இருப்பார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஆத்மாவை வைத்து அந்த காரியத்தை குறித்து பேசுறார். அப்ப நான் இதை வாசிக்கும் பொழுதோ நீங்கள் இதை வாசிக்கும் பொழுதோ யார் வாசித்தாலும் நம்முடைய ஆத்மாவை தான் என்ன பண்ணணும் வைத்து, அவர் என்னை கடிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொன்னா, அவர் என்னை கடிந்து கொண்டது உண்டு. என்னிடத்தில் அவர் கோபப்பட்டது இல்லையா, என்னுடைய செயல்களின் மூலமாக கோபப்பட்டது உண்டு இல்லையா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. ஆனால் என்ன அந்த வார்த்தை சொல்லுதுன்னா, எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், எப்பொழுதும் கோபம் கொண்டுகிறார். எப்பொழுதும் என் மேல அவர் கோபமா இருந்தார்னா அவர் பக்கத்திலே நான் போக முடியாது அல்லவா. அப்ப எப்பொழுதும் பாத்தீங்கன்னா கோபத்தோடு கூடியதான ஒருவராக அவர் இல்லை என்று சொல்லி அவரை குறித்து பேசுறார். அடுத்ததாக, அவர் என் பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு செய்யவில்லையே, என்னுடைய பாவங்கள் எனக்கு தெரியும், அது எவ்வளவு பெரிதா இருந்தது என்று சொல்லி தெரியும். அப்ப என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யவில்லை. அப்ப நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? பாவங்களுக்கு தக்கதாய் செய்யறது அப்படின்னு சொன்னா, எனக்கு நித்திய அழிவை கொடுப்பதுதான் பாவங்களுக்கு தக்கதாய் செய்யறது. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த பாவம் அந்த பாவம் அப்படின்லாம் சொல்லாம, பாவத்தினுடைய சம்பளம், அதாவது பல நல்ல ரிவார்டு என்ன அப்படின்னு சொன்னா டெத்து, அந்த ஆத்மாவுடைய மரணத்தை குறித்து தான் பாத்தீங்கன்னா வேதம் பேசுகிறது. அப்ப என்னுடைய பாவத்திற்கு தக்கதாக அவர் எனக்கு செய்யல, என்னிடத்துல தயவு பாராட்டி நான் அவரிடத்துல வரும்படியான அந்த ஒரு ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தார். நான் அவரிடத்துல வரும்படியான அந்த வழியை கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, நான் வருகிறதற்காக பாத்தீங்கன்னா எனக்கு லைஃபை கொடுத்து அவர் காத்து இருக்கிறார் இல்லையா. அப்ப அதுதான் அவர் சொல்லுகிறார், என் பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு அவர் செய்யல, அவர் என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டவில்லை. ஒரு அக்கிரமத்துக்கு தக்கதான ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்று சொன்னாலும் தண்டனை அப்பப்ப கிடைக்கும் இல்லையா. அப்பப்போ தண்டனை கிடைத்தாலே நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய தண்டனை எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தேவனுடைய தண்டனையானது அது அழிவை கொடுக்கிறது. சிக்ஷை என்பதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை சரி செய்கிறதற்கு பயன்படுத்துகிறதா இருக்கு. ஆனா தண்டனை என்பது அழிவை கொடுக்கிறதா இருக்கும். அப்போ அவர் சொல்லுகிறார், எப்படி என்னை ரட்சிக்கிறதற்கு என்னெல்லாம் செய்தார் என் ஆண்டவர், அவர் என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டவில்லை. 11, 12 வசனங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்ப அவருடைய கிருபை என் மேல் எவ்வளவு பெரிதாய் இருந்தது அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா. இதை பார்க்கலும் வேற ஒரு எக்ஸாம்பிள் நம்மளால கொடுக்க முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பிள்ளைகள்ல பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு, கை இருக்கிற வரைக்கும் இப்படி என்ன பண்ணும்
காமிக்கும், இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லும். அப்போ அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமா இருக்கு. ஏன்னா எவ்வளோ உயரம் அப்படின்ட்டு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இன்ஃபினிட்டி இல்லையா? ஆக்சுவலா இன்ஃபினிட்டி. ஏன்னா நம்ம பார்க்கிறதான வானம் ஒன்று, அதை கடந்து அப்படியே வானம், அப்படி வானங்கள் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் அப்படின்றது மெஷர் பண்ணவே முடியாததான ஒன்று. அப்ப அவருடைய கிருபை என் மேல் எவ்வளவு பெரிதா இருந்தது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் மெஷர் பண்ண முடியாது. ஹியூமன் டேர்ம்ஸ்ல மெஷர் பண்ண முடியாது. ஹியூமன் டேர்ம்ஸ்ல என்னதான் நான் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அப்படி என்னுடைய தேவனுடைய கிருபை என் மேல காணப்பட்டது அப்படின்றாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, என்னுடைய பாவங்களை என்னை விட்டு அவர் விலக்கினார் என்பது உண்மைதான். ஆனா எவ்வளவு தூரமாய் விலக்கினார் அப்படின்றதுக்கும் பாத்தீங்கன்னா, நம்முடைய மனுஷருடைய பாஷையில அவர் பாத்தீங்கன்னா எதை கண்டுபிடிக்கிறார்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அர்த்தம் என்ன? அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம்? பூமி உருண்டையை மாத்திரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னா அந்த பூமி அளவுக்கு, இல்லை அப்படியே சுத்தி வந்தா திரும்பவும் அங்க சேர்ந்துடலாம், அப்படிதானே? ஆனா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா அது திரும்பவும் இன்ஃபினிட்டு, அளவிடவே முடியாது. இந்த பக்கம் இது சேரவே சேராது, இந்த பக்கம் போனா இது சேரவே சேராது. யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாட்டு என்ன பண்ணும், போய்கிட்டே இருக்கும், அது திரும்பவும் சேர போறதே கிடையாது. அப்ப நம்முடைய பாவங்களை அவர் எப்படி விலக்கினார், எவ்வளவு தூரமாய் விலக்கினார் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. உனக்கு புரியுற பாஷையில சொல்றேன். கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் என்னுடைய பாவத்தை விலக்கினார், நம்முடைய பாவத்தை விலக்கினார் அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. சரி, யாருக்கெல்லாம் இதை செய்தார்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதை யாருக்கெல்லாம் இவர் செய்தார் என்பதுதான் விசேஷ செய்தியே அதில் காணப்படுகிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கு. என் மேல அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? என்னிடத்துல அவர் என்னதான் எதிர்பார்த்தார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு பயப்படுகிறதான பயத்தை எதிர்பார்த்தார். ஏன் பயப்படுகிற பயம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒரு மனுஷனுக்கு தான் செய்ததான் பாவி என்கிற உணர்வு வரும்போது என்ன வரணும்? பயம் வரணும்ல. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா ஒரு மனுஷனுக்கு இருதயத்துல அவரை குறித்த பயம் வேணும், நியாய தீர்ப்பை குறித்தான பயம் வேணும். அப்ப பயம் என்று அந்த இடத்துல சொல்லும்போது அவருக்கு என்னை உண்டாக்கின தேவனுக்கு விரோதமாக தானே ஆதி தகப்பன் பாவம் செய்து இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன், என்னுடைய ஆத்மா ஒடுக்கப்பட்டதாய் காணப்படுகிறதே, இப்படியே இருந்தால் ஒரு நாள் அழிந்து விடுமே. ஆனால் இந்த தேவன் என் மேலே வைத்துதான கருணையினாலே இரக்கத்தினாலே அவர் இப்படிப்பட்டதான காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார் என்றதுல என்னதான் எதிர்பார்த்தார்? அவருக்கு பயப்படுற மனுஷனா நான் வாழணும். அப்ப அவருடைய கிருபை நம்ம மேல் அவ்வளவு பெரிதாய் தங்குவதற்கும், நம்முடைய பாவங்கள் அவ்வளவு தூரமாய் விலக்கப்படுவதற்கும், ரட்சிப்பு உண்டாவதற்கும், கழுகை போல சமானமாய் திரும்ப வாழ வயது உண்டாகிறதற்கும், அதாவது உயிர்த்தெழுதலிலே முதல் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய் எழும்புவதற்கும் கர்த்தர் இந்த ஜனத்திடத்துல எதிர்பார்த்த காரியம் அவருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம். ஒருத்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அவர் மேல நம்பிக்கை வைக்கணும்ல. இப்ப அவர் பேசி இருக்கிறார், வழிகளை உணர்த்தி இருக்கிறார், ரட்சிப்பை குறித்து பேசி இருக்கிறார், நியாய தீர்ப்பை குறித்து பேசி இருக்கிறார். அப்ப இதெல்லாம் நான் நம்பினாதான் அவர் மேல பயமே எனக்கு வரும். கரெக்டா? அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நான் தேவன் மேல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அவருக்கு பயந்தவர்களுக்கு என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு என்று சொல்லி அர்த்தம். அடுத்து வாசிக்கிறோம், ஏன் நம்ம மேல இவ்வளவு உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை அப்படின்னு சொன்னனே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ட்டு 13வது வசனத்துல இருந்து அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ற. இப்ப ஏன் என் மேல
அல்லது நம் மேல ஆண்டவருக்கு இவ்வளவு இரக்கம், உருக்கம், இவ்வளவு நீடிய சாந்தம் ஏன் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம்தான், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தகப்பன் இறங்காம இருப்பானா? அப்ப தேவனை குறித்து அவர் சொல்லுகிறார், இந்த கர்த்தரை குறித்து, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர், இந்த கர்த்தர் யாருக்கு திரும்பவும் தமக்கு பயந்தவர். அதான் விசேஷ செய்தி என்ன அப்படின்னா, தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் எல்லாரையும் தானே உண்டாக்குனாரு, எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தானே, எல்லாருக்கும் இறங்குகிறாரா? எந்த இரக்கம்? ரட்சிப்பை கொடுக்கிறதான அந்த இரக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறதா அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. மிக தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு. அர்த்தம் என்ன? தன்னை நம்புகிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து அவரிடத்துல வந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். யாருக்கு தான் நம்முடைய உருவம் தெரியும்? நம்முடைய உருவம் நம்முடைய ஷேப்பா? எதை குறித்து பேசுகிறார்? நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார், நாம் மண்ணென்று நினைவுகிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் என்னுடைய சிருஷ்டிகர். அவர் இந்த மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினதான தெய்வம். அவருக்கு தெரியும். நமக்கு தான் மறந்து போயிடுவோம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய நாட்கள் குறிக்கிறது என்பதை நாமும் மறந்து போயிடுவோம். திடீர்னு ஞாபகம் வருமா, இது மண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருமா? வராது, இல்ல வராது. ஆனால் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியும் என்னன்னா, நாம உண்டாக்கின அந்த மனுஷன், இவனுடைய ஜீவன் எவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா, இவனுடைய நாட்கள் ஒரு புல்லுக்கு ஒப்பாய் தான் காணப்படுது. ஒரு புஷ்பத்தை போல பார்க்கிறான், பூக்கிறான், மலர்கிறான், வாடி போகிறான் என்று உண்டாக்கினதான அந்த தெய்வத்துக்கு தெரியும். இப்படியே விட்டா இப்படியே இந்த பூவை போல கருகி நாசமா போயிடுவான். இவனுக்கு நமக்கு எப்படி ஜீவன் காணப்படுதோ அப்படி ஒரு நித்திய ஜீவனை, என்றென்று வாழும் ஸ்லாக்கியத்தை என் பிள்ளையாக்கிய இவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அறிந்து இருக்கிறார். அதான் அவருடைய நம்முடைய உருவம் என்னதென்று, நாம யார் என்று, நம்முடைய நிலை என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் மரிக்கிறார்கள், நமக்கு தெரிந்தவர்கள் கூட, நம்முடைய உறவினர்கள், பெற்றோர்கள், முதியவர்கள் மரிக்கிறாங்க. அவங்கள கொண்டு போய் நீங்க வச்சுட்டு உடனே அதுக்கப்புறம் கல்லறையை ஏன் கட்டுறீங்க? அந்த இடம் நீங்க 6 மாசம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா கூட அதை சரியா பராமரிக்கல அந்த கல்லறையை அப்படின்னு சொன்னா அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. ஒரு சிலுவையாவது அட்லீஸ்ட் அங்க நட்டு வச்சுட்டு வருவாங்க. என்னன்னா அடுத்த வருஷம் போய் கல்லறையை கட்டுறதுக்கு. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. ஏன் அப்படின்னா, நாட்கள் ஆச்சுன்னா எங்க வச்சோம் பூமியில அப்படின்னு கூட தெரியாது. நம்முடைய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கடந்து போயிடுச்சுன்னா கல்லறையை கட்டியிருந்தா கூட எங்க இருக்குன்னு தெரியாது. இதானே மனுஷனுடைய நிலைமை. ஆனா நம்முடைய நிலைமை நம்ம என்னைக்குமே நினைக்கிறது இல்லை. ஆனா நம்முடைய தகப்பனுக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகளுடைய நாட்கள் ரொம்ப குறுகினது, ஒரு ஜென்ரேஷன் தான் அது. என்னுடைய பிள்ளைகள் என்றென்றும் வாழும்படியாக ஸ்லாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அறிந்து நமக்கு உதவி செய்ததை நினைவு கூறுகிறார். என் ஆத்துமாவே அவர் செய்ததான சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொன்னால், ரட்சிப்பை குறித்து நீங்க யோசிச்சீங்கனாலே அவ்வளவு காரியங்கள் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா, என்னை பிள்ளையாக அவர் பார்த்தபடியினால் அல்லவா இதை செய்தார், வேற யாருக்கும் செய்யல. அவர் என்னை பிள்ளையாக பார்த்தார். நான் எப்படிதான் அவரை பார்க்கணும்? என்னை ரட்சித்த இந்த தெய்வத்தை நான் என்னுடைய தகப்பனாக நான் பார்க்க வேண்டியது அவசியம் அல்லவா? என் நிலையை அவர் நன்றாய் அறிந்தபடி, என் நிலை எனக்கே தெரியல, ஆனால் என்னுடைய நிலையை அவர் அறிந்தபடினாலே இதை அவர் செய்தார். ஆனால் எல்லாருக்கும் இப்படி செய்தாரா அப்படி சொன்னார்? இல்ல. திரும்பவும் அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் பிள்ளைகளாக ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பது முக்கியம். அப்ப பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல மனம் இறங்கினதான இந்த தகப்பன், இந்த கர்த்தர் யார் என்று 19ஆம் வசனத்தை சொல்றார். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. என்ன சொல்றாரு? என்னுடைய தகப்பனாய் காணப்படுகிறதான, என்னை உண்டாக்கினதான இந்த கர்த்தர் என்கிற தெய்வம் பரலோகத்திலே தமது சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக சொல்றாரு, சர்வத்தையும் ஆளுகிறவர், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அர்த்தம் என்ன? அவருடைய ஆளுகைக்கு உட்படாதது எதுவுமே இல்லை, பரலோகத்திலும் இல்லை, இந்த பூமியிலும் இல்லை, நாம காணாததான சர்வ லோகத்திலையுமே கிடையாது. யாரு? என்னை உண்டாக்கின கர்த்தர் என்கிற இந்த தெய்வம் என்னுடைய பிதாவாய் இருக்கிறார்.
பரலோக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஒரே தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய தகப்பனாகிய கர்த்தர் வானங்களிலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகமானது சர்வத்தையும் ஆளுகிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்றார். அப்ப தகப்பனாகிய இந்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியவர்கள் யார் என்று சொல்லி முடிக்கிறார். கதை கேட்ட மாதிரி இருக்கும் இவ்வளவு நேரம். அப்ப என்னுடைய தகப்பன் என்று சொல்லப்படுகிறதான இந்த கர்த்தர் என்னை உண்டாக்கினது மாத்திரமல்ல, விழுந்து போன என்ன அப்படியே விட்டு விடாதபடி இரக்கம் பாராட்டி என்னை ரட்சித்தார் அல்லவா. இவர் யார் என்று சொல்லிவிட்டேன், ஆனால் யார் யாரெல்லாம் இவரை ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்றத சொல்றேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 2 குரூப் ஆஃப் பீப்புளை குறித்து அங்க பேசுறாரு. அப்ப இந்த 2 குரூப்பை நம்ம பார்க்கலாம். முதல் கூட்டம் 20-21 வசனங்களில் காணப்படுது. ஃபர்ஸ்ட் குரூப், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். யார் அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை, அதாவது பரலோகத்துல நம்ம இந்த பூமியில மனிதனாக தான் கண்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அப்படிதான் அறிந்திருக்கிறோம் அல்லவா. ஆனால் உண்மையாக அவர் யார் என்று சொன்னால், பரலோகத்திலே பிதாவாக, தேவனாக, சர்வத்தையும் ஆளுகிற ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறவர். அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். இவர் முதலாவது ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். தூதர்களை குறித்து முதலாவது பேசுகிறார். இவர்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறதான சௌரியவான்கள்லாம் என்ன, பலமானவர்கள். நமக்கு பலமே இல்லை, ஆனா எப்பயுமே கர்த்தருடைய வார்த்தையை இப்படியே செய்யறோமா வசனத்திற்கு கேட்டு. எத்தனை பேர் நான் எப்பொழுதுமே கர்த்தருடைய வசனத்தின்படி எனக்கு நன்மை தீமை அறிந்ததிலும் செய்து கொண்டு இருக்கிறேன். யாராவது ஒருத்தர் சாட்சியாக கையை உயர்த்த முடியுமா? ஒரு மனிதனும் உயர்த்த முடியாது இல்லையா? நமக்கே தெரியும். நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பயங்கரமான ஸ்ட்ராங்கானவங்களா அப்படின்னு கிடையாது. இவர்கள் சௌரியவான்கள். அப்படின்னா ஸ்ட்ராங் ஏஞ்சல்ஸ். இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய வசனத்தின்படி அப்படியே செய்கிறவர்கள். அவர்கள் கர்த்தரை அவர்கள் துதிக்க வேண்டும், அவருக்கு பிரியமானதுதான் செய்வாங்க. அவர் பணிவிடைக்காரராய் காணப்படுகிற இவர்கள் அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்கள் என்று தூதர்கள் என்கிறதான இந்த குரூப்பை குறித்து பேசுறார். 2வது கூட்டம் 22வது வசனம், கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாம இந்த குரூப்ல வரோம். என்ன அப்படின்னு சொன்னா, தூதர்கள் என்கிறதான குரூப்பை கடந்து அடுத்த ஒரு குரூப் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்ன அவன் சொல்ல வருகிறான், இந்த சகல கிரியைகள் காணப்படுதுல, அதுல நானும் ஒருத்தன். அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டதான இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் நானு. என்னுடைய ஆத்மாவே இதனை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றார். நம்ம இதுல 2வது கூட்டத்துல இருக்கிறோம். இதுல யார் ரொம்ப கடமைப்பட்டவர்கள்? இந்த 2 கூட்டத்துல யார் ரொம்ப கடமைப்பட்டவர்கள் ஆண்டவரை தூக்கிருக்கு? ஏன் நாம தான் அதிக கடமைப்பட்டு இருக்கிறோம்? ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒரு பாவமுமே இதுவரை செய்யாதவர்கள். இந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களே ஆகிய அவருடைய தூதர்களே ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வசேனைகளே. இவர்கள் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை இதுவரைக்கும் ஒரு காரியத்தை கூட செய்தால் இவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்க மாட்டாங்க. எந்த கூட்டத்துக்கு வந்துருவாங்க? இவர்கள் அசுத்தாவி என்கிறதான கூட்டத்துக்கு வந்துருவாங்க. இவர்கள் பரிசுத்த தூதர்களாக இருக்கிறதற்கு ஒரே காரணம் என்னன்னா, இன்னும் விடல. இவர்கள் துதிக்க கடமைப்பட்டவர்கள். ஆனா நாமளோ விழுந்தோம். நமக்கு என்னெல்லாம் செய்தார் அப்படின்றதுதான் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தை எழுதுகிறதான அந்த மனுஷன் சொல்றார், ஏன் உன் ஆத்மா பாத்தீங்கன்னா அவர் செய்ததானே சகல உபகாரத்தையும் மறக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நீ விழுந்த ஒரு மனுஷன், அழிவுக்கு பாத்திரனாய் காணப்படுகிற ஒரு மனுஷன், உன்னுடைய தகப்பன் மனமிறங்கி இவ்வண்ணமாய் உன்னை ரட்சித்து இருக்கும் போது அவர் செய்த கிரியைகளை, அவருடைய வழிகளை நீ எப்படி மறந்து விடுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏன் இதெல்லாம் பேசியிருப்பா நீங்க நினைக்கிறீங்க?
சில நேரத்துல அவர் மறந்திருப்பார்ல. அப்போ உணர்வு வரும்போது பேசுகிறதான ஆண்டவரால் தூண்டப்பட்டு இன்ஸ்பயர்ட் பை காட் பேசப்பட்டதான வார்த்தைகள் தான் அது. சரி, நம்ம இதுல ரெண்டாவது இதுல இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏன் விசேஷித்தவர்கள் சில வசனங்களை அவங்களுக்கு காமிச்சிடுறேன். எபிரேய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4 வசனத்துல 2வது பகுதியிலிருந்து வாசிக்கலாம். 6 வரைக்கும் வாசிக்கலாம். எபிரேயர் 2:4 2வது பகுதியிலிருந்து. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம். தேவன் தான் சாட்சி கொடுத்ததான மிக பெரிதான ரட்சிப்பு. அப்ப அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்றவர்களாக நாம காணப்படுவோம் என்றால், அந்த ரட்சிப்பை குறித்து புரியாதவர்களாக நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால், எப்படி தண்டனையில தப்பிக்கிறதான ரட்சிப்பு, அப்படிதானே? மரணம் என்கிறதான நித்திய அழிவு என்கிற தண்டனையிலிருந்து தப்பினதான் ரட்சிப்பு. அப்ப தேவன் சாட்சி கொடுத்ததான, தேவன் தந்ததும் சாட்சி கொடுத்ததுமான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுறோமா? பேசாத கிறிஸ்தவர்களே கிடையாது இல்ல. வயது திறந்தாலே நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவோம். சர்ச்சுக்குள்ள போனா பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவோம். வேத புத்தகத்தை திறந்தாலே பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய பேசப்படும். இன்னும் கேட்டா ஓமையா சொல்லப்படும், பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமை. அப்படி அப்ப நம்முடைய லைஃப்ல மறுமையை குறித்து, இனி வரும் உலகத்தை குறித்து நாம் மறக்கவே முடியாது. நம்பிக்கை உள்ள எவனுமே மறக்க முடியாது இல்லையா? அப்ப இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்துறோம். ஏன் நாம விசேஷித்தவர்கள், அல்லது நாம ஏன் தூதர்களை பார்க்கிலும் கடமைப்பட்டவர்கள்? அவருடைய சமூகத்தில் நின்று எப்பொழுதும் அவரை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிற, எப்பொழுது ஒரு கட்டளை பிறக்கும் அவருக்கு பிரியமானதை எப்படி செய்வேன் என்று சொல்லி பணிவிடைக்காரர்களாய் காணப்படுகிற அந்த தூதர்களை பார்க்கிலும், ஒரு முறை கூட பாவம் செய்து விழாத அந்த தூதர்களை பார்க்கிலும், பாவம் செய்து விழுந்து மீட்கப்பட்டதான என்னுடைய ஆத்மா அதிக கடமைப்பட்டு இருக்கிறது. எதற்கு தெரியுமா? அந்த தூதர்களுக்கு அவர் இனிவரும் உலகத்தை கீழ்ப்படுத்தல. ஆனால் யாருக்கு கீழ்ப்படுத்த போறாரு? அவருடைய பிள்ளைகளாக சுவீகரித்து கொண்டதான விசுவாசிகளுக்கு அவர் இனி வருகிற உலகத்தை அவர் கீழ்ப்படுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். பவுல் எழுதுகிறார், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், இந்த உலகத்திலே வாழ்கிறதான நாட்கள்ல நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக அநேக பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அது வெளியில புறமாக காணப்படலாம், நமக்குள்ளும் காணப்படலாம். அந்த பாடுகள், அதாவது விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதற்கு, கர்த்தர் நியமித்த பாதையிலே ஓடுவதற்கு பாத்தீங்கன்னா காணப்படுகிறதற்கு விரோதமாய் வர்றதான் பாடுகள். அவரோட கூட பாடுகளை சகித்தோம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பாடுகளை சகித்தார்? இப்ப அவரு இந்த பூமியிலே வந்ததுனால நோக்கமே என்ன? நம்ம ரட்சிக்கிறதுக்கு. அதற்கு ஒரு வழியை அவர் தெரிந்து கொண்டார். என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சரீரத்தை நமக்காக அடிக்க ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக விசுவாசிகளை ரட்சிக்க வேணும். அவர் தெரிந்து கொண்ட பாதை. இந்த பாதையிலே அவர் பிரயாணப்படுவதற்கு எவ்வளவு தடைகள் அவருக்கு வந்திருக்கும் இல்ல? எவ்வளவோ காரியங்கள் காணப்படும். ஏன்? அவருடைய மனுஷனா காணப்படும் போது அந்த பாவம் கூட பேசும், இப்படி சிலுவையில தான் அடிக்கப்படணுமா, வேற விதமா மறிக்கிறதுக்கு வழி இல்லையா? பேசியிருக்காதா? என்ன நினைக்கிறீங்க? அதான் சொன்னேன், புறமும் உள்ளும் அப்படின்ட்டு. ஆமா, பேசியிருக்கோம். இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபட கூடுமானால், வேற ஐடியாலாம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்கிறதற்கு அந்த தெய்வம் தெரிந்து கொண்ட பாதையிலே நடப்பதற்கு இந்த பூமியில இறங்கி அவர் நடக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ஸ்பாவம், ஜென்ம ஸ்பாவம் என்று சொல்லப்படுகிறது என்ன பண்ணும்? அவருடைய உன்னத ஸ்பாவத்துக்கு விரோதமாக வேற ஏதாவது ரூட் இருக்கா அப்படி பாத்தீங்கன்னா தேடும் இல்லையா? இதான் உள்ளுக்குள்ள காணப்படுற போராட்டம். இதையெல்லாம் எப்படி மேற்கொள்ளணும்னா, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. தேவனாக நான் என்ன காரியத்தை நியமித்தேனோ அந்த சித்தத்தின்படி மனுஷனாக நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அல்லவா? இது உள்ளுக்குள்ளார காணப்படுற போராட்டம். வெளியில எவ்வளவு போராட்டம் காணப்பட்டிருக்கும். அதற்கு முன்பாகவே எத்தனை முறை அவரை கொல்ல ட்ரை பண்ணாங்க இல்ல? கல் எறிந்து கொல்ல பார்த்தாங்க, மலையிலேருந்து தள்ளி கொல்ல பார்த்தாங்க.
தள்ளினா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, அவர் இப்படிதான் மரிக்கணும். மரத்திலே தூக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக அவர் மரிக்க வேண்டும் என்பது அவர் நியமித்த தெரிந்து கொண்டதான ஒரு பாதை அல்லவா. அப்ப அந்த பாதையிலே பிரயாணிப்பதற்கு விரோதமாக எவ்வளவு பாடுகள் கடந்து வந்தாலும் அத்தனையும் மேற்கொண்டு அவர் இந்த காரியத்தை செய்து முடியுதான் பாடுகள். அப்ப என்னென்னு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு பாடுகள் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்கிறதற்கு உள்ளும் புறமும் காணப்படுகிற போராட்டம் மிகப்பெரிதாய் காணப்படும். ஆனாலும் நமக்கு ஒரு வழி நியமிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. அந்த வழியில நாம் கடந்து சென்றால் தான் நாம் என்ன பண்றோம், கிறிஸ்துவோடு கூட பாடுகளை அனுபவிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போங்க. நான் உங்களுக்கு ஒரு பாதையை, சிலுவை என்ன, நான் உங்களுக்கு ஒரு பாதையை நியமித்து இருக்கிறேன். நீ விசுவாசிக்கிறீங்க, அந்த விசுவாசித்து ஓடி வருகிறபடினாலே உங்களுக்கு காணப்படுகிறதானே பிரச்சனைங்க, உங்களுக்கு காணப்படுற பாடு, அதுதான் நாம சுமக்கிற சிலுவை. அப்ப அவரோடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடைய கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் தூதர்களுக்கு, விழுந்தே போகாத பாவமே செய்யாத தூதர்களுக்கு கொடுக்கல. ஆனா விழுந்து போய் மீட்டெடுத்து என்னுடைய பிள்ளை என்று அவர் அதிகாரத்தை தந்ததான, சாட்சி சொன்னதான பிள்ளைகளை குறித்து அவர் பேசி இருக்கிறார். அப்ப எந்த குரூப் அதிகமா அவரை ஸ்தோத்திரிக்கணும்? மீட்டெடுக்கப்பட்ட என்னுடைய ஆத்துமாவும் உங்களுடைய ஆத்துமாவும் தான் தூதர்களை பார்க்கலாம் அவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கணும், நன்றி உள்ளவர்களாக அவருடைய பாதத்திலே காணப்படும். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிற, தண்டனைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் ஒன்று உண்டு. ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பேதுரு பேசின அந்த காரியத்தை, எபிரேயர்ல பேசப்பட்ட காரியத்தை சார்ந்துதான் அல்லது அதை ஒட்டி தான் அல்லது அதே டீச்சிங் தான் பேதுரு இங்கே கொடுக்கிறார். 1 பேதுரு 4:17, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமாயிருக்கும். மூன்றாவது குரூப் என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் தெரியும். இது தேவன் பாத்தீங்கன்னா எப்படி ரட்சிக்கிறார், எப்படி வழியை ஆயத்தப்படுத்தினார், என்ன செய்தார், அவர் யார், அவர் நம்முடைய தகப்பன், கர்த்தர் என்கிறவர் நம்முடைய தகப்பன், நம்மளை பிள்ளையா ஏற்றுக்கொண்டா அவருடைய தகப்பன், நம்முடைய பிதாவாய் காணப்படுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதத்தை வாசிக்கிற ஜனங்களுக்கு தெரியும். அப்ப நியாய தீர்ப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எப்படியாவது நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய கூட்டமாக மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே கூட சரியாக விசுவாசியாத, வேற ஏதோ காரணத்திற்காக, இன்னர் அஜெண்டாவுக்காக கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறதான ஜனங்க, உண்மையாக இப்ப வாசித்தோம் அல்லவா, அவருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய கிருபை அப்படி காணப்படுதான். அவருக்கு பயந்தவர்களுக்கு இந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். தெய்வ பயம் உள்ள கிடையாது. தெய்வ பயம் இருந்தா அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அடுத்து அவருடைய வார்த்தை இதுதான் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிவோம் அல்லவா. அப்படி இல்லாதபடிக்கு நான் தேவனுடைய வீட்டிலே காணப்படுகிறேன். வீட்டிலே காணப்படுறேன் என்ன அர்த்தம், அவருடைய பிள்ளையாக தேவனுடைய வீட்டிலே காணப்படுகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களிடத்துல தான் முதலாவது பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு என்பது ஆரம்பிக்குது அப்படின்ட்டு மூன்றாவது கூட்டத்தை குறித்து பேசுறார். யாரு? சங்கீதத்துல பேசல, இது நான் பேசுறேன். என்ன சங்கீதத்துல டைரக்டா 2 குரூப் தான் சொன்னாரு. ஒண்ணு பரிசுத்த தூதர்கள் என்கிற கூட்டம், இன்னொன்னு சர்வ கிரியைகளே, இல்ல சர்வ சேனைகளும் அவர்கள் தான். சரியா? எல்லா சகல கிரியைகளே என்று சொல்லப்படுகிறதான் தாவீது என்ன சொல்றாரு, என்ன ஆத்துமாவே கர்த்தர். வசனம் அந்த வசனத்தை என்ன காணப்படுது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரி. 22 இது நம்மை குறித்து பேசுகிறதான காரியம். அந்த இடத்துல தான் தாவீது தன்னை இன்க்ளூட் பண்ணிட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இது உன்னுடைய கடமை அப்படி சொல்றார். அப்ப அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள், பணிவிடைக்காரராய் இருக்கிறவர்கள், சர்வ சேனைகள், இதெல்லாமே தூதர்களை குறிக்கிறதான வார்த்தை. சரி, இது மூணாவது கூட நான் சொன்னேன், சபைக்குள்ள பயம் கிடையாது, கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காணப்படுகிறவர்களை குறித்து சொல்லுது. 4வது ஒரு கூட்டம் உண்டு. அவர்களை குறித்தான செய்தி அல்ல இது. அவர்கள் யார் என்று சொன்னால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர். அதுலேயே 17வது வருஷத்துல 2வது பகுதியில இப்படி விஷயம் காணப்பட்டது என்றால், தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமா இருக்கும்? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான் எங்க வந்திருக்காங்க? தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா தேவனுடைய
சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமா இருக்குதான் 4th கேட்டகரி. அந்த கேட்டகரியை குறித்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செய்தி கிடையாது. 2வது கேட்டகரியை குறித்து தான் செய்தி. நம்ம 2வது கேட்டகரியில இருக்கோமா 3வது கேட்டகரியில இருக்கோமா? 2வது குரூப் என்ன? கர்த்தருடைய இங்கே நாம அவருடைய கிரியை மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரட்சித்தார். அப்ப நம்முடைய ஆத்மாவானது அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரிக்கிறது. இது 2வது குரூப். 3வது குரூப் ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்று சபைக்குள்ள வந்தாச்சு, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து வந்தாச்சு. ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா வெளியில கிடையாது, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கேயோ போயிடுச்சு. இப்படி காணப்பட்டா 3வது கேட்டகரிக்குள்ள வந்துடுறோம். என்ன? வீட்டுக்குள்ள இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், சபையினுடைய பிள்ளை, தேவ பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் தேவனுடைய வீட்டில தான் நியாய தீர்ப்பு என்பது துவங்குகிறது. அவருடைய நியாய தீர்ப்பு ஓப்பனா லிட்டரலா வெளியில நடக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய வீட்டுக்குள்ளாக அது துவங்குகிறது என்றதான 3வது கேட்டகரிக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் போகக்கூடாது. அவர் மேல என்ன பயபக்தியோடு பக்தியை வைத்தபடினால் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த பயபக்தியை நம்ம மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இருக்கணும். இல்லைன்னா தேவன் இறங்கி வர்ற வரைக்கும் அந்த பயபக்தி நமக்குள்ள காணப்படணும். என்ன பயபக்தி? ரொம்ப சிம்பிள். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படுகிற காரியம் தான் பயபக்தி, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி காணப்படுறவன் தீமைக்கு விலகுவோம். அதெல்லாம் அடுத்தடுத்த டீச்சிங்குள்ளார போகிறதாய் காணப்படும். போதனை ரொம்ப சிம்பிள். அவருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக என்றென்றும் வாழணும். நம்மை குறித்து அந்த நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றது பைபிள் எடுத்து வாசிச்சாலே நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்வு நிலையற்றது என்பது நமக்கு புரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை தேடணும். என்னைக்காவது ஒரு நாள் தேடுறது கிடையாது, எப்பயாவது தேடுறது கிடையாது. கர்த்தரை அனுதினமும் தேடணும். எப்பயாவது ஆத்துமாவரை ஸ்தோத்திரிக்கிறது கிடையாது. எப்பொழுதும் வெளியில வாயை திறந்து சொல்றீங்களோ இல்லையோ, உள்ளுக்குள்ளார அந்த எண்ணம் எப்பொழுதும் உங்களுக்கு காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்க ரட்சிப்பை அறிந்தவர்களாக, திருப்தி அடைந்தவர்களாக. திருப்தினா என்ன அர்த்தம்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எப்போ வந்தாலும் பரவாயில்ல, நான் எப்போ மரித்தாலும் பரவாயில்ல, நான் உந்தல் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவனாக எழுந்திருப்பேன் என்கிறதான காரியம் தான் நம்மளை திருப்திப்படுத்துகிற காரியம். அப்ப அவர் நம்மளை திருப்திப்படுத்தி இருக்கிறார் ஆத்மாவனா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப எப்படியாவது நீங்க வரும்போது என்னை கூட்டு போயிடுங்க அப்படி கேட்கக்கூடாது. என்ன ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தந்து இனிவரும் ராஜ்யத்தை நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கும் பொழுது இன்றைக்கு நம்ம பாடனுபவித்து கொண்டிருக்கிற நாம வெளியில பாத்தீங்கன்னா பல காரியங்கள் நம்மளை திருப்திப்படுத்தாம இருக்கலாம். உள்ளுக்குள்ள காணப்படுற அந்த ரட்சிப்பின் காரியம் நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துறதா இருக்கும். அது எப்போதுமே சந்தோஷமா காணப்படும். என்ன நிலையிலும் வெளியில பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஆனா ஆத்மா எப்பயும் எப்படிதான் இருக்கணும்? புஷ்டியா காணப்படணும். ஒல்லியா கிடையாது, நல்ல புஷ்டியா காணப்படணும். என்னன்னா திருப்தியா காணப்படணும். உள்ளுக்குள்ள ஆத்மா செழுமையா காணப்படணும். அது நாளுக்கு நாள் எப்படி ஆகணும்? பலனடைந்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்களை மூடுவோமா, அப்படி எழுந்து நிற்போமா, தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்துவோமா. அப்ப தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிற காரியம் நாம நம்முடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிற, உணர்த்துகிற அல்லது ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. என்னன்னா, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். நம்ம அநேக காரியங்களை பைபிள் உட்கார்ந்தோம்னா என்ன பண்ணுவோம்? அநேக காரியங்களை யோசித்துவோம். இன்னைக்கு காலையில இருந்து என்ன செய்தார் தேவன்? இந்த வருஷம் ஃபுல்லா பர்த்டேக்கு உட்கார்ந்தா இந்த வருஷம் ஃபுல்லா என்ன செய்தார்? எவ்வளவு பெரியதான அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்தார். இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நமக்கு பெரிய அற்புதங்களாக நமக்கு தோன்றும். ஆனால் எவ்வளவு பெரிய அற்புதத்தை நமக்குள் ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படின்ற உணர்வு வந்ததான ஒரு மனுஷன் எழுதுகிறதான வார்த்தைகள் தான் பாத்தீங்கன்னா 103வது சங்கீதம். அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே அமர்ந்த போது, தேவனை நோக்கி சிந்தித்து பார்த்த பொழுது, அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ததான பெரிதான அற்புதம் என்ன என்று சொல்லி அவன் தேடின போது அவனுடைய ஆத்மா அவனுக்கு உணர்த்தின காரியம், ஆண்டவரே, அவனுடைய ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி நீர் மீட்டதான காரியம், உம்முடைய பிள்ளையாக நீர் மாற்றினதான காரியம், கழுகுக்கு சமானமாய் கர்த்தாவே வால வயது போல திரும்புகிறதான நிலையை கர்த்தர் நீர் கொடுத்ததான காரியம். அப்பா, இந்த நித்திய ஜீவனை இந்த மனிதன் பெற்றதான அதே நித்திய ஜீவனை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பெற்றிருக்கிறோமே. ஆண்டவரே, அவருக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் தான் எங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அவனை ரட்சித்ததான அதே தெய்வம் தான் எங்களையும் ரட்சித்தீர்.
ஆண்டவரே, இந்த சங்கீதத்தை எழுதின அந்த மனுஷனை சிருஷ்டித்ததான அதே தெய்வம் தான் எங்களையும் சிருஷ்டித்தீர். கர்த்தர் ஆண்டவரே, வானங்களிலே உம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறவர். ஆண்டவரே, சர்வத்தையும் உம்முடைய ராஜரீகம் ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் நீர் உண்டாக்கினதான பிள்ளைகளை ரட்சிக்கும்படியா இந்த பூமியின் மேல மனிதனாக வெளிப்பட்டு நீர் பாட அனுபவித்து நீர் உமக்கு நியமித்துக் கொண்டதான அந்த பாதையிலே ஓடி ஆண்டவரே, வெற்றியாய் எங்களுக்கு இந்த காரியத்தை நீர் கர்த்தாவே சாத்தியப்படுத்தினபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மனிதனோடு கூட சேர்ந்து ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை பார்த்து அது நீர் செய்ததான சகல உபகாரங்களையும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றும் முழு உள்ளத்தோடும் கூட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த நாளிலே இந்த வார்த்தையை இந்த மாதத்துல எங்களுக்கு நீர் தந்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களை சிந்தித்து பார்ப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் என்னுடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து தப்புவித்தார், மீட்டார், இதற்கு இந்த காரியத்தெல்லாம் இந்த பூமியில வந்து செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிதாவாக்கிய உம்மை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை மென்மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களுடைய ஆத்துமா இன்னும் மென்மேலும் உணர்வடையவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.